நிலாவும், சோழனும் சேர்ந்து வாழ்ந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிலாவோட பிறந்தநாள சும்மா அடி தூள் பண்ணிட்டாரு நம்ம சோழன். ஆனா, நிலாவோட பிறந்தநாள் முடியிற வரைக்கும் கொஞ்சம் வாய மூடிட்டு இருந்தா நல்லாயிருக்கும். தேவையில்லாம ஆர்வக்குளர்ல ஏதாவது பேசி வச்சுட்டாருனா தான் நிலா வந்து கடுப்பாறாங்க. நிலாவுக்கும் கொஞ்சம் சோழன் மேல சாஃப்ட் கார்னர் இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ அடுத்து என்ன நடக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ நிலாவுக்கு வந்துட்டு சமைச்சு போடுறேன். உனக்கு பிடிச்சத சொல்லுமா, நான் உனக்கு இன்னைக்கு சமைச்சு தாரேன் அப்படின்னு சரண் அண்ணா சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாண்ணா, நீங்க தினமும் எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு குடுத்துட்டு தானே இருக்கீங்க. இன்னைக்குன்னு நீங்க என்ன ஸ்பெஷல் செய்ய போறீங்க? அதெல்லாம் எதுவுமே வேண்டாண்ணே, நீங்க நார்மலா சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. சோழன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்கள இன்னைக்கு நான் சென்னை சிட்டி முழுவதும் சுத்தி காட்ட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுத்தி காட்ட போறீங்களா? உங்களால எப்படி சுத்தி காட்ட முடியும்? அதான் இப்போ உங்ககிட்ட லைசென்ஸே இல்லையே. லைசென்ஸ் இருந்தாலாவது கார்ல கூட்டிட்டு போவீங்க. இல்லன்னா பைக்ல கூட்டிட்டு போவீங்க. சும்மா எப்படிங்க போக முடியும்? அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே சோழன் இருந்துட்டு, என்னங்க நீங்க நம்ம வந்து நான் கார் ஓட்டல அப்படின்னா, சென்னையில காரே ஓடாதா என்ன? உங்கள ட்ரெயின்ல கூட்டிட்டு போறேன், பஸ்ல கூட்டிட்டு போறேன், ஆட்டோல கூட்டிட்டு போறேன். சரியா? இன்னைக்கு நம்ம இப்படித்தான் என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும், சோழனும் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கா போறாங்க. ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போகும்போது அங்க பூ வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, இப்போ இவங்க உங்க ஒய்ஃப் தானே, பூவ நீங்களே தலையில வச்சு விடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பூக்கடைக்காரம்மா சொல்றாங்க. உடனே சோழனும் அந்த பூவ வாங்கி நிலாவோட தலையில வச்சு விடுறாங்க. ஸோ, ரொம்ப ஹாப்பியா ஒவ்வொரு இடமும் சுத்தி பார்க்குறாங்க. லைஃப்ல மறக்க முடியாத நினைவுகள் வந்து பல மாதிரி அவங்க வந்து சேர்த்து வச்சுக்கிறாங்க. அப்ப மெயினா ஒரு இடத்துக்கு போகும்போது தான் அப்ப நிலா சொல்றாங்க, நானு இங்க வச்சு தான் பல்லவனோட அம்மாவ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா? பல்லவனோட அம்மாவ பார்த்தீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே நிலா, எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாதே. அப்ப நான் ரொம்ப சின்ன பையங்க. எங்க அம்மாவ தான் எங்களுக்கு நல்லா பார்த்துக்குருவாங்க. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு பல்லவனையும், அவங்க அம்மாவையும் எங்க அப்பா கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சிருந்தாரு. ரொம்ப பெருசா எதுவுமே எனக்கு தெரியாது. பல்லவன் வந்து எங்க கூட நல்லா விளையாடுவான். ஜாலியா இருப்பான். அதனால நாங்க அவன் கூட விளையாடுவோம். அவ்வளோதான். சேரன் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்ககிட்ட பல்லவன விட்டுட்டு அவங்க திரும்பி வரவே இல்ல. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான், "இப்ப அவங்கள நீங்க தேடி போகலையா?" அப்படின்னு சொல்லி நிலா வந்து கேட்குறாங்க. "நாங்க அப்ப சின்ன பையங்க. எங்க தம்பியாவே அவன ஏத்துக்கிட்டு வளர்க்க ஆரம்பிச்சுட்டோம்." அப்படின்னு சோழன் சொல்றாங்க. "சரி இருக்கட்டும். அத அதுக்குங்க கேட்டுக்கிட்டு, நாங்க அப்படியே கண்டுக்காம இருந்துட்டோங்க. ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டது கூட கிடையாது. நீங்க வந்ததுக்கப்புறம் தான் ஒரே குடும்பமா உட்காந்து சாப்பிடுறோம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறோம், பேசிக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீங்க வந்ததுக்கப்புறம் தாங்க எங்களோட வாழ்க்கையே மாறி இருக்குது. குறிப்பா என்னோட வாழ்க்கை நீங்க வந்ததுக்கப்புறம் தான் மாறி இருக்குது. நான் ஏதோ கடமைக்கு வருவேன், போவேன், சாப்பிடுவேன் அவ்வளோதாங்க இருந்தேன். ஆனா இப்ப தான் பொறுப்பு அப்படிங்கிறதே வந்திருக்குது. உங்கள ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது என் மனசுல எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சோ, அதே மாரி தாங்க இப்பயும் உங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நீங்க இப்படியே எங்க கூடவே இருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சோழன்.